வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கறதுமே ஷார் கோச்சிங் சேனல் தான். அவங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு, சரியா வீடியோ போடவே முடியல. கண்டினியூவா ஒர்க்கு வேலை இருந்ததால நமக்கு டைமே கிடைக்கல. ரம்ஜானில் வீடியோ போடலாம், பிரியாணி செஞ்சு அப்படின்ட்டு முடியல. இப்போ ரம்ஜான் முடிஞ்சு ஒரு வாரம், இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு தான் நமக்கு ஃப்ரீயாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு 1/2 kg மட்டன் வச்சு, 1/2 kg ரைஸ், 1/2 kg மட்டன் வச்சு சூப்பரான மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி ஏன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். இப்போ வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நம்ம சேனலில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எத்தனை நாளாக சரியாக வீடியோ போடலனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை விட்டு போகாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணணும், நம்ம சேனலை இன்னும் பெருசாக டெவலப் பண்ணணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீயே சமைச்சு நீயே சாப்பிட டேஸ்ட் பண்ணி சொல்கிற அப்படின்னு. எல்லாருக்கும் என்னால் டேஸ்ட் பண்ணி காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கலாம். 1/2 கிலோ ரைஸுக்கு 100 ml ஆயில், நம்ம 70 ml ஆயில் சேர்த்துக்கலாம். 25 ml நெய், சுத்தமான நாட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பட்டை 1, ஸ்டார் 1, 4 ஏலக்காய், 4 லவங்கம், பிரியாணி இலை சின்ன சின்ன 2, கூடவே 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை கூட டைரெக்டாக மட்டன் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். மட்டன் ஏன் டைரெக்டாக வெங்காயக்கூட சேர்க்குறேன்னா, வெங்காயத்தோட அந்த ப்ரௌன் ஃப்ளேவரு, அந்த டேஸ்ட் ஃபுல்லாக அப்படியே மட்டனில் இறங்கிடும். அதுக்காக தான் இப்போ மட்டன் சேர்க்குறது. மட்டன் கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இது நல்லா இதுலேயே மிக்ஸ் பண்ணி விடுவோம். மட்டன் நல்லா தண்ணி வருது பாருங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டணும். சுண்டனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும். தண்ணி நல்லா சுண்டட்டும், சரிங்களா? மட்டனும் அந்த மட்டன் ஃப்ளேவரும் அந்த ஆனியன் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும். தண்ணி சுண்டிருச்சு. இப்போ எண்ணெய் மிதங்குது பாருங்கள் மேலே. இப்போது கொத்தமல்லி புதினா ஒரு 5 வேலை அடங்கு மாதிரி 2மே சேர்த்து ஒரு கை சேர்த்துக்குங்க. இது ஒரு மிக்சிங் போட்டுடலாம். கொத்தமல்லி புதினா அதோட வாசனைலாம் நல்லா மட்டன் இறங்கும். மட்டன் எடுத்து சாப்பிடும்போது அட்டாட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், வேற மாதிரி இருக்கும். கொத்தமல்லி புதினா சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மசாலா இது, சரிங்களா? மிளகாத்தூள் எதுவுமே மிக்ஸ் இல்லை, வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான். இதை சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோக்கு இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் போடுவோம். 1/2 கிலோக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துடன் அப்படியே சிகப்பாக சூப்பராக இது பாருங்க, பார்க்கறதுக்கு ஏற்ற நம்ம பிரியாணி. இந்த மட்டனு அப்படியே வேற லெவலில் இருக்கு பாருங்க. அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. மிளகாய்த்தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோவுக்கு 150 கிராம் சேர்ப்போம். 1/2 கிலோவுக்கு 75 கிராம். இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்கு. இப்போ நம்ம 200 கிராம் தக்காளியும் 3 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அப்படி சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டுடலாம். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்க பாருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து மட்டன் வேகிறதுக்கு ஒரு ரைஸுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சூப்பராக இருக்கும் கலர். இதாக தான் வீட்டு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறோம். நல்ல கலர் பாருங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுவோம். சரிங்களா? அப்பப்போ இடையில வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். சூப்பரான கல்யாண ஸ்டைல் மட்டன் பிரியாணி சாப்பிட்றோம். வேற லெவலில் ருசிக்கிறோம். 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம். நல்லா கொதிக்குது. மட்டனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிட்டு ரைஸை சேர்த்துடலாம். உப்பு புளிப்பு காரம் கரெக்டாக இருக்குது. நான் சேர்த்த உப்பு அளவும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 1/2 கிலோ அரிசி தான் நான் சேர்த்தேன். கரெக்டாக இருக்குது. காரமும் கரெக்டாக இருக்குது. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்தாச்சு. இது பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப வந்து ஹார்டெல்லாம் கிண்ண தேவையில்லை. பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணி எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். மட்டன் வெந்து நமக்கு ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். நான் வந்து 1க்கு 1.25 தான் பாஸ்மதி அரிசிக்கு சேர்க்குற தண்ணியோட அளவு. இப்போ இதில் சேர்த்தது 1.5 கப் அரிசி. அதாவது 1/2 கிலோ அரிசி. 1/2 கிலோ அரிசிக்குன்னா 1.5 கப்புக்கு 1க்கு 1.25 அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டனுக்கு 1.5 கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மட்டனை வேக வச்சேன். மட்டனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸை போட்டு தம்மு பபுள்ஸ் வந்து தம் விட்டுச்சிங்கன்னா சூப்பராகிடும். சரிங்களா? நல்லா பபுள்ஸ் வரட்டும். நம்ம ஒரு மிக்சிங்கை ஒன்று கொடுத்துட்டு தம் விட்டுறலாம். பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வருது. இப்போ ஒரே ஒரு வாட்டி ஒரு மிக்சிங்கை ஒன்று கொடுத்துருவோம். ஒரு மிக்சிங்கை கொடுத்து இப்போ தம் விட்டுலாம். 20 நிமிஷம் தம்மு. 20 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி கட்டுறோம் பாருங்கள். தம் விடுற மெத்தட் நியூஸ் பேப்பரை வச்சு இதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு மூடுறோம். அவ்வளோதான். இந்த நியூஸ் பேப்பர் ஏன் சேர்க்குறாங்கன்னா இந்த ஆவி வருது பாருங்கள். இந்த ஆவி வந்து மறுபடியும் தண்ணியாக இறங்கிடும் கீழே. ரைஸ் மேலே விழுந்துடும். நமக்கு தண்ணியோட அளவு வந்து அதிகமான மாதிரி மேலே இருக்க ரைஸ் எல்லாம் நல்லா குழன்னு வந்துடும். இப்போ இந்த மாதிரி பேப்பர் போட்டிங்கன்னா அந்த ஆவியில் வர தண்ணி ஃபுல்லாக இந்த பேப்பரை அப்சர்வ் பண்ணிடும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நிறைய வாட்டி காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். தண்ணி பார்த்தீங்களா? அந்த ஆவியாக அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பேப்பரை ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே அந்த தண்ணி வந்து கீழே விடாது. அந்த தண்ணியெல்லாம் இது அப்சர்வ் பண்ணிடும் பேப்பர். அதனால தான் பேப்பர் போடுறது. பாருங்கள் ரைஸ் மேலே தண்ணி விழாமல் விடுறது பாருங்கள். இப்போ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ரைஸை பாருங்கள் அப்படியே எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் மிக்சிங்கை போட்டு விட்டுருவோம். பொறுமையாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருவோம். சரிங்களா? ஆச்சு. பிரியாணி இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மட்டனோட பேர் வேறு மாதிரி இருக்கு. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். வேறு லெவல் இருக்குல்ல? சரி இப்போ நம்ம சாப்பிடுவோம்.
மட்டன் பிரியாணி வேற மாதிரி தரமாக இருக்கு பாருங்க. நல்லி எலும்பு வேற மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ முழுசாக பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.